ஒரு 24, 25 வருஷம் இங்கே இந்த இந்த வேலையில் இருக்கிறதுனால சொல்கிறேன் சார். 2017 இருந்து 21 வரையிலான காலகட்டத்தில் மத்திய அரசாங்கத்திற்கு குறிப்பாக பிஜேபியை பார்த்து அப்படியே பயந்து நடுங்கிய ஒரு அமைச்சரவை இருந்தது அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் திரு இபிஎஸ்னுடைய அமைச்சரவையை போல ஒரு அமைச்சரவை ஒரு தொடை நடுங்கிய அமைச்சரவை தமிழ்நாட்டினுடைய ஹிஸ்டரியிலேயே இருந்திருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் இருந்தபோது அப்படி பயந்து நடுங்கிய ஒரு அரசாங்கம் அது. அப்படி பயந்து நடுங்கியவர்கள் தான் இன்று திரு இபிஎஸ்க்கு எதிராக கிளர்ச்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக திரு எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், திரு விஜயபாஸ்கர் போன்றவர்கள் எல்லாம். சார் இவங்க பவர் இருக்கும்போதே அவ்வளவு பயந்து நடுங்கினாங்க சார். பார்ட்டி உடஞ்சி சின்னாபின்னமாவதற்கு அவர்கள் ஒரு காரணமாக இருந்தார்கள். பார்ட்டி நாளாக போவதற்கு திரு இபிஎஸ் எப்படி வலுவாக மாறுவதற்கு நாங்க தான் காரணம்ட்டு இன்று திரு சி.வி. சண்முகமும் திரு எஸ்பி வேலுமணியும் சொல்கிறார்களோ அதுபோல அந்த பார்ட்டி சில்லா போவதற்கும் அவர்கள் தான் காரணமாக இருந்தார்கள். இன்னைக்கு மீண்டும் ஒரு ரீபல் கிளம்பி இருக்கு. திரு இபிஎஸ் இருக்கக்கூடாது, அவர் நிறுவனராக இருந்த பத்திரிகையில் இருந்த பெயரை நீக்குகிறார்கள். அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய தொலைக்காட்சியில் அவருடைய செய்தியை ஒளிபரப்போது தவிர்க்கிறார்கள். பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்டம் தோறும் நிர்வாகிகள் கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. திரு இபிஎஸ் என்ன செய்தாரோ அது அவருக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறதா, அல்லது கண்ணு முன்னால இந்த பார்ட்டி எப்படி பல்லியினுடைய வால் எப்படி கண் முன்னால அருந்து போகுமோ அப்படி இந்த கட்சி அருந்து விழுந்து கொண்டு இருக்கிறதா சார்? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி பேசுறதுனால ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. எம்ஜிஆர் இறந்த பிறகு அந்த கட்சி ரெண்டா உடனே ஜெய் ஜான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்படிதான் ஏதோ ஒரு தடவை உடைஞ்சது, பிறகு சேர்ந்தது, மீண்டும் ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு தான் பெருமையாக பேசிக் கொண்டிருந்த நேரத்துல ரொம்ப துரதிருஷ்டவசமாக 2017 அந்த கட்சியானது மீண்டும் மிகப்பெரிய பிளவினை சந்தித்தது. அதற்கு பிறகு எத்தனை பேர் திரு ஓபிஎஸ் அவர்கள் முதல்ல வெளியில போகும்படி ஆச்சு, சசிகலா அம்மையார் அப்படி ஆச்சு, டிடிவி தினகரன் போனாரு. அதற்கு பிறகு நீங்க பார்த்தீர்கள் என்றால் இப்ப இந்த கட்சி உடையிற மாதிரி இப்ப எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் இவங்கெல்லாம் வெளியே வந்துட்டாங்க. ஸோ இது இதோ சாதாரண விஷயமாக நான் பார்க்கல. அதாவது இந்த கட்சி உடைவதற்காகவே ஒரு கட்சி அரசியல் தான் இருக்குன்னா அது அதிமுக என்ற பெருமையை பெறுகின்றது. 100 வருஷம் 1000 வருஷம் அதெல்லாம் திரு ராஜகம்பீரன் சொன்னார் பாருங்க, 1000 வருஷங்கிறது 100 ஆச்சு, 100ங்கிறது இப்ப 10 வருஷம் கூட தேருமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பாருங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நிலைமை அந்த கட்சிக்கு துரதிருஷ்டவசமாக வந்து விட்டது. இப்ப நாம பெருமையாக பேசுற திரு சீனிவாசன் அவர்கள் இன்னும் அப்படி ரொம்ப அழுத்தமாக அந்த கட்சியின் மேல வைத்துக் கொண்டு அவர் பேசினார். பட் எது கட்சி? இப்ப நான் கேட்கின்றேன், எது உண்மையான கட்சி? இது திரு இபிஎஸ் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடியதா அல்லது திரு எஸ்பி வேலுமணி, சண்முகம் போன்றவர்கள் இருக்கக்கூடியதா அப்படின்னு கேட்டீங்கன்னா காலம் தான் பதில் சொல்லும். ஆனால் இப்ப போகின்ற நிலைமையை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அதிமுக ஒன்றாக இருக்காது. அது மிகப்பெரிய அளவிற்கு மிகப்பெரிய சரிவை தான் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. நிறைய பேர் அதை விட்டு வெளியில கொண்டே இருக்கின்றார்கள். நிச்சயமாக ஒரு பொதுக்குழு அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் ஒண்ணு வச்சிட்டு இருக்காங்க. அந்த பொதுக்குழு டிமாண்டுங்கிறது டெஃபினட்டாக ஒரு சைசபிள் நம்பர் ஆஃப் பீப்புள் அவங்க டெஃபினட்டா எழுதி கொடுப்பாங்க. அது கூட்டப்படும், அப்படியே ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் நடக்கும். என்னதான் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு ஒரு தாவேகாவை எடுத்துங்க, அந்த கட்சியோட ஒரு 25 பேர் இணைந்து அந்த கட்சியை காப்பாத்திட்டாங்க. ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ்ல அவங்க ஓட்டு போட்டாங்க. இப்ப அதுல எவ்வளவு பேர் இன்னைக்கு அமைச்சராக ஆக போகின்றார்? இன்னைக்கு 9 பேர் முதல்ல அனௌன்ஸ் பண்ண திரு விஜய் சேர்த்து 10 பேருக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அடுத்த லெவல்ல அடுத்த செட் ஆஃப் பீப்புள் விசிகேல ஒருவர் வரப்போகின்றார் மினிஸ்டராக அப்படின்னு பேச்சு அடிபடுகின்றது.
அதே போல இந்த ஃபேக்ஷன் இருக்கு பாருங்க, திரு எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், இந்த ஃபேக்ஷன்ல நிச்சயமாக இன்னும் ஒரு சில பேருக்கு அகாமடேஷன் ஆக போகின்றது என்றுதான் தோன்றது. ஆனா நிறைய லீகல் இஷ்யூஸ் இருந்தாலும் கூட அதெல்லாம் அப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாங்கிற அளவிற்கு ஒரு ஸ்டெபிலிட்டி வேணுங்கிறதுக்காக திரு விஜய் அவர்கள் எதுக்காக திரு எஸ்பி வேலுமணியையும் சி.வி. சண்முகத்தையும் அவருடைய வீட்டுல போய் சந்திக்கணும்? இவரை போய் பார்க்கலையே, இபிஎஸ்சியை பார்க்கலையே அவர். ஓகே, ஏன், என்ன காரணம்? ஆகவே ரொம்ப தெளிவாக அவர் காயை நகர்த்தி கொண்டிருக்கின்றார். ஸ்டெபிலிட்டி வேணும் நமக்கு. சில பேரை நம்ம அகாமடேட் பண்ணினோம்னா நமக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ரெண்டாவதாக ஒரு சில மினிஸ்டர்ஸ் அவங்களுக்கு கொடுத்தோம்னா இன்னும் நமக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் கிடைக்கும். இன்னைக்கு லிஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க யாராருக்கு என்ன போர்ட்போலியோ. மினிஸ்டர்ஸ் எல்லாரும் புதுசு, எக்ஸப்ட் திரு செங்கோட்டையனை தவிர மத்த எல்லாரும் புதுசு தான். அதுல பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ல யாருக்குமே கிடையாது. சோ அந்த அந்த அதுக்கு தகுந்தாப்புல ஆளை போடணுமேங்கிற ஒரு கவலை திரு விஜய் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். இன்னைக்கு அந்த போர்ட்போலியோ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் நிறைய ஒவ்வொருத்தருக்கு 2 முக்கியமான போர்ட்போலியோ கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னா வரக்கூடிய நம்ம நாட்கள்ல அந்த புதுசா இவங்க இருக்காங்களே, இவங்க அகாமடேட் பண்றதுக்காக ஒரு சில இந்த போர்ட்போலியோவை எடுத்து அந்த ஃபேக்ஷன், அதிமுக ஃபேக்ஷன் திரு வேலுமணி, சண்முகம் போன்றவர்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இது உடைஞ்சு போனது சார். இது கட்சி டெஃபினட்டாக உடைஞ்சு போனது. இந்த மாதிரி அடிதடி சண்டைகள்லாம் அது இனிமே நிறைய நடக்கும். ஆனாலும் கூட திரு இபிஎஸ் கண்ட்ரோல் ஓவர் த பார்ட்டி ரொம்ப கன்ஸ்டபிளாக குறைந்து விட்டது. திரு ராஜகம்பீரன் சொன்னது போல இந்த 2 பேரும் போட்டு சண்டையில கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்சியை கரைச்சு, 2 பேர் இல்ல, அது நிறைய ஓபிஎஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பார்த்தோம் இல்லையா. கடைசியில என்ன ஆச்சுன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு பெரிய வல்சர் அது யாருன்னா திரு டெஃபினட்டா பிஜேபி தான். அந்த பிஜேபி இப்ப இந்த இவங்களை தள்ளி விட்ட அதிமுக கிட்டத்தட்ட ஒழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்க நிச்சயம் பண்ணிட்டாங்கன்னா அடுத்ததாக என்ன இனிமே 3 பேரா இருக்க போகின்றது. தாவேகா 1, அடுத்தது டிஎம்கே 1, அடுத்தது பிஜேபி 1. தாவேகா ஈஸியா அவங்க ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அதனால இனிமே டிஎம்கே வர்சஸ் பிஜேபி அப்படிங்கறது இன்னொரு 2031 எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாக ரொம்ப பெரிய பவர்ஃபுல் ஒரு வெப்பனாக பிஜேபி வரப்போகின்றது சந்தேகமே இல்ல. துரதிருஷ்டவசமானது கொஞ்சம் கொஞ்சமாக மிகப்பெரிய கட்சி அப்படின்னு அதுக்கு தனக்கு தானே பட்டம் சூட்டி கொண்டு இவ்வளவு பேர் இருக்காங்க, 2 கோடி பேர் இருக்காங்க. இதெல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியலையே. 21% தான் ஓட் ஷேர் வந்திருக்கு. ஆகவே இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது இது எங்க இட் இஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன் என்னன்னா பிஜேபி இந்த அதிமுகவை அவங்க விருப்பப்பட்டது போல 2017 பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. அன்னைக்குல இருந்து இந்த கட்சியை எப்படியாவது நாசம் பண்ணிடணும்னு முடிவு எடுத்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டிருக்கின்ற 2031 கிட்டத்தட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த லெவல்ல இருக்க போகின்றது என்று யாராலையும் கணிக்கவே முடியாது. அந்த சமயத்தை அந்த வேக்குமை பில்ல பண்றதுக்கு பிஜேபி என்கின்ற ஒரு பயங்கர சக்தி உருவாகி இருக்கின்றது அப்படிங்கறத நான் பார்க்கிறேன். சார் ராமசுப்ரமணியம் சார் வணக்கம். ராமசுப்ரமணியம் சார், தமிழ்நாட்டோட முதலமைச்சராக திரு விஜய் பதவியேற்ற பிறகு 6 நாள் ஆச்சு. 9 பேர் தான் இதுவரை அமைச்சர் பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். இலாக்காக்கள் இன்றுதான் அதிகாரப்பூர்வமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 24 பேர் போடலாம் சார் கேபினெட்ல. மொத்தம் ஒரு 33 பேரா சார்? 34. ஆமா சார், இன்னும் போடலாம். முதலமைச்சரோட சேர்த்து இன்னும் ஒரு 24 பேரை போடலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 24 பேர் இன்றும் போடப்படாமல் இருப்பதற்கு காரணம் அதிமுகவில் ஒரு பிரிவினருக்கு, டிவிகேவை ஆதரித்திருக்கக்கூடிய பிரிவினருக்கு அமைச்சர் பதவி தருகிறோம் என்று ஆசை காட்டப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அவங்க ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இது ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை, இதெல்லாம் இப்படி நடந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில மட்டும் பேசல, பார்லிமெண்ட் அசம்பிளிக்குள்ளேயும் பேசியிருக்காரு திரு இபிஎஸ்.
இது வந்து ஏடிஎம்கேவில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை அதிமுகவை மட்டும் அஃபெக்ட் பண்ணல, தமிழ்நாட்டினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனையும் அஃபெக்ட் பண்ணுது. இவங்க போய் கவர்னரை சந்தித்து இந்த புகார் எல்லாம் கொடுத்தால், ஏடிஎம் ஒரு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் போய் கொடுக்குறாரு அப்படின்னா, இது இன்னும் இங்க இருக்கக்கூடிய நிர்வாக ரீதியான சிக்கலை அதிகப்படுத்துமா சார்? ரொம்ப அருமையான கேள்வி இது. டெஃபினட்டா நிர்வாக ரீதியாக நிறைய பிரச்சனைகள் உருவாக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். வித் டியூ ரெஸ்பெக்ட் டு மிஸ்டர் சீனிவாசன் சார், இந்த கட்சி சசிகலா என்ன சார் தப்பு பண்ணாங்க? அவங்க எல்லாரும் நீங்கள்லாம் அந்த இவரை கொண்டு எடப்பாடி அவர்களை உட்காத்தி வச்சுட்டு நீங்க தான் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பரப்பர கிரகத்துக்கு போறாங்க. அவங்க என்ன ஒருத்தரையும் சொன்னது என்ன? இந்த எல்லாரும் ஒன்னா இருக்கணும், அந்த கட்சியானது நல்ல சிறப்பாக செயல்பட வேண்டும், அது வந்து அம்மா சொன்னபடி இந்த 100 வருஷத்துக்கு மேலாக சிறப்பாக செயல்பட வேண்டும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய உறுதிமொழி கூட எடுத்துட்டு போனாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எல்லாம் நீங்க எல்லாம் நிறைய தடவை அதெல்லாம் காமிச்சிங்களே. அவங்க என்ன சார் தப்பு பண்ணாங்க? எதுக்காக அவங்கள ஜெயில இருக்கும் பொழுது வரவிடாதபடி பண்ணி அவங்கள வந்து அங்கேயே இருக்கக்கூடிய நிலைமையை கொண்டு வச்ச, அதுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் உருவாக்கி அவங்க இங்க சென்னைக்கு வருவதற்கு ஏராளமான தடைகள் எல்லாம் போட்டு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லையே. சோ தனக்கு உதவி செய்த, தனக்கு அந்த பொசிஷனை கொடுத்த ஒரு அம்மையாருக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்டா கொடுப்பாங்க? இது ரொம்ப அக்கிரமமானது இல்லையா? அவங்கள அனுப்பினீங்க. அப்புறம் ஓபிஎஸ் அவர் வந்து ஒரு காரணம் சொல்லி அதுக்கு நன்றி, தேங்க்ஸ் டு மிஸ்டர் எஸ் குருமூர்த்தி, அவர் தான் ஆரம்பிச்சு வச்சது இந்த பிரச்சனைகள்லாம். அவர் இப்ப நம்ம எல்லாருமே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இன்னும் பேசக்கூடிய பேச்சு கூட சார் நீங்களா சார் நன்றி சொல்றீங்க அவருக்கு? யாருக்கும் இப்ப தேங்க்ஸ் டுன்னு சொன்னாங்க. யார் சார் அவரு? சார் எஸ் குருமூர்த்தி தான் சார். அவரால்தான் சார் இந்த கட்சி இவ்வளவு சின்னாபின்னமா போனதுக்கு காரணமே எஸ் குருமூர்த்தி தான் சார். பாஜக இன்னைக்கு அந்த பொசிஷனுக்கு வரணுங்கிறது துடிக்கிறதுக்கு காரணமும், கிட்டத்தட்ட அண்ணா திமுகவை அழித்ததற்கு காரணமும் திரு எஸ் குருமூர்த்தியும் அவரை சேர்ந்தவர்களாக தான் சார். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. முன்னாள் வைஸ் பிரசிடென்ட் அவரெல்லாம் நிறைய வேலையெல்லாம் பண்ணிட்டு போயிட்டார் அவரு. ஆகவே இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது அந்த அந்த இஷ்யூஸ் எல்லாம் நீங்க எப்படி மறந்து எல்லாரையும் துரத்தி விட்டு நான் தான் ராஜா, நானே மந்திரி, நாம எடுக்கிற முடிவு எல்லாரும் கட்டுப்படணும்னு சொன்னா சார், இன்னைக்கு டேக் த கேஸ் ஆஃப் டிஎம்கே. இன்னைக்கு டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு எடுத்துப்போம். டிஎம்கேல திரு ஸ்டாலின் அவர்கள் நான் தான் அதுக்கு அந்த பொறுப்பை ஏற்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல ஏதாவது ஒரு சலசலப்பு ஏதாவது ஏற்பட்டது அந்த கட்சியில? இல்ல நீங்க பண்ண தப்பு, அதை செஞ்ச தப்பு அப்படின்னு அதுபோல டிஎம்கே அப்படியே பீஸ்ஃபுல்லா இதுக்கு இனிமே எப்படி நம்ம ரீஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடோட அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கின்றோம். ஆனா இங்க என்ன, ஏன்னா இவங்க ஆரம்பமே சரி கிடையாது சார். அவங்க எல்லாரையும் துரத்தி ஒண்ணு கூட இருக்கிற எனக்கு திரு அரவிந்தன் நல்ல நண்பர் பல காலமாக அப்படின்னா அவரோட நான் வந்து சேரக்கூடாது. நம்ம அக்னீஸ்வரன் இருக்காரு, அவரு ஒரு நல்ல நண்பர், அவரோடைய அவரும் ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வேண்டாங்கிறது, ராஜகம்பரின்னு வேண்டாங்கிறது, சீனிவாசன் எல்லாரையும் கழிச்சு கட்டிட்டே இருந்த இந்த கட்சி எப்படி சார் விட்டோம்? என்ன இவருக்கு தான் இந்த கட்சியை பத்தி எல்லாமே முழுமையாக தெரிஞ்சவர் அவர் தான். அந்த கட்சியை எந்த நிலைமையிலையும் அதை வந்து தூக்கி நிறுத்திட முடியும்னு சொன்னா ஐ திங்க் அது வந்து அரகன்ஸ் சார். அரகன்ஸ், தன்னை தவிர யாரும் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு அரகன்ஸ் அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கின்றது அப்படிங்கிறத பாக்குறோம். ரெண்டாவதாக நீங்க கேட்ட கேள்வி, இப்ப கவர்னருக்கு ஒரு பெட்டிஷன் தான் கொடுக்குறாங்க. ஏற்கனவே பிரச்சனைகள்லாம் உருவாகி கொண்டிருக்கின்றது. இது மாதிரி ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள்லாம் வேற பயன்படுத்தப்படுகின்றது. ஹார்ஸ் ட்ரேடிங் இருக்கா இல்லையா, இது ஒரு கொஸ்டினா வந்துருது. இப்ப தேவையில்லாத பிரச்சனையை வந்து ஆக்சுவலா 108 பேரு காங்கிரஸ் ஹெல்ப் பண்றேன்னாங்க. அதே மாதிரி அந்த 6 பேர் கம்யூனிஸ்டும் பிசிகே பண்றாங்கன்னா இந்த கட்சிக்கு என்ன சார் பிரச்சனை வந்துடும்? டிவி கேட்க என்ன பிரச்சனை வந்து ஸ்டெபிலிட்டிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? ஓகே, ஒண்ணு வராது. ஏதாவது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஏதாவது கொண்டு வர போறாங்களா? 2/3 மெஜாரிட்டி வேணுங்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இவங்க ஏதாவது சார் எல்லா எம்எல்ஏக்கும் செல்பிஷ்
இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சார். ஏதாவது ப்ராப்ளம் வந்து சரி நான் வெளிநடப்பு செய்வோம்னு சொல்லிட்டு வெளியில போடுவாங்க. அதனால அந்த ஸ்டெபிலிட்டி போடுமா என்ன? கிடையவே கிடையாது. ஆனா இவங்களெல்லாம் சேர்த்துட்டு தேவையில்லாத பிரச்சனையை விஜய் அவர்கள் சிக்கி கொண்டிருக்கிறார் என்பது முக்கியம். இந்த சமயத்துல தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஆட்டிடியூடு இல்லாம இதை மேலும் குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்கிற வகையில திரு இபிஎஸ் அவர்களும் செஞ்சிட்டு இருக்காருங்கிறத அந்த கட்சி தான் கட்சியை மட்டுமல்ல ஆட்சிக்கும் மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்ற வகையிலே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இது வந்து நல்லதாகவே தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லதாக இதுவரைக்கும் பார்க்காத ஒரு வித்தியாசமான அரசியலை நாம பார்க்கின்றோம். ஓகே சார். ஓகே. இதுவரைக்கும் நம்ம ஹார்ஸ் ரைடிங் கேள்விப்பட்டிருக்கோமா சார் தமிழ்நாட்டுல? ஹார்ஸ் ரைடிங்கிற கிடையாது. ஆகவே இதெல்லாம் அந்த இன்னைக்கு இது ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு இதெல்லாம் கடைசியில என்ன ஆகும்? கடைசியில பிஜேபி என்கின்ற இந்த பெரிய மலைப்பாம்பு அது ரெடியா உட்காந்துருக்கு. என்ன காரணம் சொல்லிட்டு இதான் முழுகிறதுக்காக இருக்கு. ஏடிஎம்கே கிட்டத்தட்ட அது முழுங்கியாச்சு. அடுத்தது டார்கெட்டிங் டிஎம்கே அண்ட் டிவிகே அட்டாக் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதற்கு பிறகுதான் டிஎம்கேக்கு வருவாங்க. இப்படி எல்லாம் பல சிக்கல்கள்லாம் இருக்கக்கூடிய நிலைமையை கொண்டு வச்சதுங்கிறது திரு இபிஎஸ் அவர்கள் அவங்க கட்சிக்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஒரு பீஸ்ஃபுல்லான ஆட்சி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். யாரையுமே சேர்க்க மாட்டேங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு அப்ரோச். அவருக்கு தான் எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்றதை நீங்க கேட்கணும் அப்படிங்கிற அது வந்து டெமோக்ரஸியே கிடையாது. ஓகே சார். டெமோக்ரஸியே கிடையாது. ஓகே சார். ஓகே.